Hello friends, welcome to this video. Today's topic, Ayodhya Ram Temple. இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, அது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பிக்கஸ்ட் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் அயோத்தியா என்ற இடத்துல ராம் டெம்பிள் கட்டப்பட்டிருக்கு. இது எப்போ கட்டியிருக்காங்க முடிச்சிருக்காங்க, இது இனாக்ரேஷன் ஆக போகுதுன்னா ஜனவரி 22, 2024 அன்றைக்கி இனாக்ரேஷன், அதை கான்சிக்ரேஷன் சொல்லுவாங்க. அதை குடமுழுக்கு விழா. அப்புறம் ஜனவரி 24 அல்லது 25 டிவோட்டிஸ் வந்து கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். இது இப்படி பிளான் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பிக்கஸ்ட் டெம்பிள் ராம் டெம்பிள் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 70 ஏக்கர்ஸ் காம்ப்ளெக்ஸ். அந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் வளாகம்பாங்கல்ல, அது 70 ஏக்கரில் இருக்குது. ஆனால் அந்த டெம்பிள் மட்டும் பார்த்தா 2.7 ஏக்கர்ஸ், கிட்டத்தட்ட 2.25 ஏக்கரில் அந்த டெம்பிள் கட்டியிருக்காங்க. இந்த டெம்பிள் கட்டுறதுக்கு அரவுண்ட் 1400 crore ஆயிருக்கு. சம்டைம்ஸ் அந்த ரேஞ்ச் வரும், 1400 crore to 1500 crore இந்த மாதிரி செலவழித்து கட்டியிருக்கு இந்த கோயிலை. இது அதில் வந்து 650 crore வந்து டொனேஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 54,200 ஸ்கொயர் ஃபீட்டு டெம்பிள் மட்டும் இருக்குது. அது மாதிரி அதோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ஃபீட் வந்து லென்த் இருக்குது. அதோட அகலம் பார்த்தா 235 ஃபீட்டு, 235 அடி அகலம். ஹைட்டு பார்த்தா 161 அடி ஹைட்டு. அதுதான் டெம்பிள். அதில் ஒரு டவர்னால் கோபுரம் இருக்கும். அது போக 5 டூம்ஸ் இருக்கும் இந்த கோயில். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும் அமைப்பு. ஆனால் உள்ள இந்த சாங்டம்ன்றால கருவறை அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரமிட் டைப்பில் இருக்கும். இங்கே இந்த கோயிலில் வந்து 2 ஐடல்ஸ் விக்கிரகம் இருக்கும். 1949 ராமரோடைய விக்கிரம் அதை விட்டு உள்ளே வச்சுருக்காங்க. சாங்டமில் கருவறையில் வெளியே வந்து ஒரு பிக்கஸ்ட் ராம் ஸ்டாச்சு வைப்பாங்க. அந்த ஸ்டாச்சு வந்து லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் தெரியும். அதுக்காக தான் அங்கே வச்சுருக்காங்க. இந்த ராம் டெம்பிளில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோர்ஸு விண்டோஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீக்வுட். அது மாதிரி அது 100 இயர்ஸ் வரும். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 1000 இயர்ஸுக்கு வந்து அந்த கோயில் வந்து தாங்கும். அந்த அளவு கட்டியிருக்கு இந்த கோயிலை. இப்போ இந்த கோயிலில் வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன கேட்டால், இப்போ டிவோட்டிஸ் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது மாதிரி லாக்கர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி டிவோட்டிஸுக்கு பல ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு பெல் இருக்குது, பிக் பெல் இருக்குது. அந்த பெல் வந்து 2100 கிலோ வெயிட் இருக்கும். அது 6 அடி டால், உயரம் 6 அடி, அங்கே வித் வந்து 5 அடி இருக்குது. அதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 21 லட்சம் ரூபா. அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் த ராமர் டெம்பிள். இந்த ராம் டெம்பிள் வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அப்படிப்பட்ட இடமா இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்கும். இதுதான் ராம் டெம்பிள் அயோத்தியா.